السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لتبلؤن في أموالكم وأنفسكم ولتسمعن من الذين أوتوا الكتاب من قبلكم صدق الله العظيم وقال النبينا صلى الله عليه وسلم إنما الشديد الذي يملك نفسه عند الغضب كما قال عليه الصلاة والسلام. அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இன்றைய தராவீஹிலே மூன்றாவது தராவீகை நாம் தொழுதிருக்கின்றோம். இன்றைய 20 ரக்காத்துகள் சூரா ஆல் இம்ரான் முழுமையாக ஓதப்பட்டது. இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள் என்று பெயரிடப்பட்ட இந்த சூறாவிலே அல்லாஹ் நிறைய விஷயங்கள் குறித்து அல்லாஹ் பேசுகின்றான். குறிப்பாக ஏகத்துவம் குறித்து அல்லாஹ் நிறைய வசனங்களை பதிவு செய்கின்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார், அவர்களுடைய உண்மை நிலை என்ன, அவர்கள் இறைவனின் தாயா அல்லது அல்லாஹினுடைய அடியாரா என்று அவர்களுடைய உண்மை நிலையை பற்றி அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அற்புத பிறப்பை அல்லாஹ் பேசுகின்றான். அதேபோல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் அல்ல, இறைவனின் மகனும் அல்ல, அவர் அல்லாஹினுடைய தூதர் தான் என்பதை அவர்கள் குறித்து அல்லாஹ் இன்றைய வசனங்களிலே தெளிவுபடுத்துகின்றான். அதேபோல வேதரர்கள் அவர்களுடைய முரண்பாடுகள் குறித்து அல்லாஹ் பேசுகின்றான். அவர்கள் தெரிந்தேதான் தங்களுடைய கொள்கையில் அவர்கள் முரண்படுகின்றார்கள் என்ற விஷயங்களை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். குறிப்பாக உஹதினுடைய வரலாறுகளை அல்லாஹு தஆலா இங்கு பதிவு செய்கின்றான். உஹது போர்க்களத்தில் இஸ்லாமியர்களுடைய சிறு கவனக்குறைவின் காரணமாக எவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டது, பிறகு அவர்களுக்கு எத்தகைய வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான், அதன் மூலமாக இந்த சமூகத்திற்கு என்ன படிப்பினையை அல்லாஹ் சொல்கின்றான் என்பது போன்ற நிறைய விஷயங்களை இன்றைய ஆயாத்துகளில் நாம் பார்த்தோம். நம்மளுடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்வது ஆல இம்ரானினுடைய கடைசி பகுதியில் இடம்பெறுகின்ற லதுபுலஉன்ன ஃபீ அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் என்று தொடங்கி ஃபஇன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர் என்று நிறைவு பெறுகின்ற அந்த ஆயத்தை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அந்த ஆயத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கின்றான், முஃமின்களே, உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய ஆன்மாக்களையும் சோதிப்பார்கள் முன் வேதக்காரர்களும் அதேபோல முஷ்ரிக்குகளும் உங்களை அவர்கள் வஞ்சிப்பார்கள், சோதிப்பார்கள். அந்த சோதனையின் மீது நீங்கள் பொறுமையாளர்களாக அல்லாஹினுடைய அச்சத்தோடு நீங்கள் இருந்தீர்கள் என்றால் ஃபஇன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அல்லாஹ் சுருக்கமாக இந்த ஆயத்தில் சொல்ல வரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், வீண் கோபங்களை நீங்கள் தவிருங்கள். ஒரு வெற்றியாளன் கோபத்தை தவிர்க்க வேண்டும். ஒரு வெற்றியாளன் கோபத்தை தவிர்க்கும் பொழுது, கோபத்தை அடக்கி கையாளும் பொழுது அவன் வெற்றியை நோக்கி பயணிக்கின்றான் என்ற அந்த விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். இந்த ஆயத்தை எதற்காக இறக்கப்பட்டது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யும் பொழுது, முஹாஜிர்கள் மதீனாவிற்கு வந்த ஆரம்ப காலகட்டத்தில் பல்வேறு தலைவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாகவும் தன்னுடைய தோழர்கள் மூலமாகவும் அழைப்பு பண்ணி மேற்கொண்டார்கள். அப்படி மேற்கொண்ட நேரத்தில் தான் பனு கைனூகா என்ற யூத கோத்திரத்தினுடைய தலைவன் பின்ஹாஸ் என்பவனுக்கு அபூ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏகத்துவம் குறித்து எத்தி வைப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அந்த யூதன் பின்ஹாஸ் என்ற அந்த யூதன் பொதுவாகவே இஸ்லாமியர்களை இழிவாகவும் தரக்குறைவாகவும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசக்கூடிய பழக்கமுடையவன். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உனக்குத்தான் முந்தைய வேதத்தை நீ படித்திருக்கின்றாயே, பின்னால் ஒரு முஹம்மது என்பவர் வருவார், அவர்தான் இறை தூதர் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறாயே, நீ ஏன் இஸ்லாத்தை ஏற்கக்கூடாது என்று சொன்ன நேரத்திலே அவன் அல்லாஹுவை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் தோழர்களை பற்றியும் அவதூறாக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றான்.
கடுமையான கோபம் வந்த நிலையிலும் கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபத்தை நிறுத்திவிட்டு எதுவும் பேசாமல் வந்து விடுகின்றார்கள். இந்த நிலை குறித்து தான் இந்த ஆயத்திலே அல்லாஹ் பேசுகின்றான். வேதக்காரர்கள் உங்களை கோபப்படுத்தும் பொழுது, கஷ்டப்படுத்தும் பொழுது நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் என்பதை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். பொதுவாக வீண் கோபங்களை நாம் தவிர்க்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் கோபத்தை நாம் தவிர்த்து நடந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை பயணம் வெற்றியை நோக்கியதாக இருக்கும் என்ற அந்த படிப்பினையை இன்றைய நம்மளுடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்கின்றோம். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டப்பட்ட நல்ல அடியார்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீனை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.